தெலுங்கு சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகை சுப்ரீதா. இவர் தெலுங்கு திரையுலகில் மிகவும் பிரபலமான குணச்சித்திர நடிகையான சுரேகா வாணியின் மகள் ஆவார். திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பே இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்களில் தனது தாயுடன் இணைந்து நடனமாடும் வீடியோக்கள் மற்றும் ரீல்ஸ் மூலம் பெரும் ரசிகர் கூட்டத்தை பெற்றார் சுப்ரீதா. இவர் அமராவதிக்கு ஆவணம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக திரையுலகில் அறிமுகமாகி உள்ளார். இந்த அறிமுக படத்திலேயே நிஜ வாழ்க்கையைப் போலவே தனது தாய் சுரேகா வாணியுடன் இணைந்து தாய் மகளாகவே நடித்திருக்கிறார். இந்நிலையில் நடிகை சுப்ரீதா மற்றும் அவரது தாய் சுரேகா வாணி ஆகியோரை சிலர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரோல் செய்து வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. சுப்ரீதா மற்றும் அவரது தாய் இருவரும் நவீனமான ஆடைகளை அணிவதையும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதையும் சிலர் விமர்சித்து வருகின்றனர். இது கலாச்சாரம் மற்றும் குடும்ப பின்னணிக்கு பொருந்தவில்லை என்று கூறி நெட்டிசன்கள் தொடர்ந்து ட்ரோல் செய்கின்றனர். மேலும் இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்றும் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சுப்ரீதாவின் தந்தை மறைந்த பிறகு அவரது தாயார் சுரேகா வாணியின் மறுமணம் குறித்த வதந்திகள் மற்றும் கேள்விகள் அவர்களை அடிக்கடி ட்ரோல்களுக்கு உள்ளாக்குகின்றன. இந்நிலையில்தான் இந்த ட்ரோல்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்கிறார் நடிகை சுப்ரீதா. சுப்ரீதா தனது சமீபத்திய நேர்காணலில் ட்ரோலர்களுக்கு மிகவும் காட்டமாகவும் ஆவேசமாகவும் பதிலடி கொடுத்துள்ளார். அதில் தங்கள் கண்ணீரை வைத்து சிலர் காசு சம்பாதிக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். தங்களை பற்றிய நெகட்டிவ் செய்திகளை பதிவிட்டு யூடியூப் போன்ற தளங்களில் வருமானம் ஈட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய வெளிநாட்டு சுற்றுலாக்கள் குறித்து கேள்வி எழுப்பியவர்களுக்கு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தில்தான் தனது தாயை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றும் இதில் உங்களுக்கு ஏன் அவ்வளவு பொறாமை என்றும் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். தன்னுடைய தந்தை மறைந்த பிறகு தனது தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே தனது ஒரே குறிக்கோள் என்றும் அதற்காக தான் என்ன செய்தாலும் அது தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த காலத்தில் பெட்டிங் செயலிகளை விளம்பரம் செய்ததற்காகவும் அரசியல் நிலைப்பாடுகளை அடிக்கடி மாற்றியதற்காகவும் அவர் ட்ரோல்களுக்கு ஆளானார். அது குறித்தும் விளக்கமளித்துள்ள நடிகை, கடந்த காலங்களில் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுவிட்டதாகவும் இனியும் அதையே பிடித்துக் கொண்டு தொங்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.